எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்போட பலன் அவங்கள சேராம போயிடுச்சுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? வயசுல சின்னவரா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனைய நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கிற மாதிரியான ஒரு முயற்சியில இறங்கி இருக்காரு ஜேசுதாஸ். அது என்ன முயற்சிங்கிறத பாருங்க. வணக்கம், என் பேர் ஜேசுதாஸ் செக்ஷன். நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்கேன். இப்போ பிடெக் கர்நாடகா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ஆயுதம் சிவம்ல அண்ணன் கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இது அந்த 3TV CD எடுக்கிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் வந்து ஒரு IR டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ கண்ட்ரோலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அதுக்கான அந்த PWM பல்ஸ் விட் மாடுலேஷன் வந்து ஜெனரேட் பண்ணுது. இந்த பல்ஸ் விட் மாடுலேஷன் இன்ஃப்ராரெட்டுக்கு போகுது. இன்ஃப்ராரெட்ல நமக்கு கேமராக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த மாடுலேஷன் அரேஞ்ச் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த IR சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா நேக்கட் ஐஸ்ல வந்து அந்த IR சிக்னல்ஸ் வந்து தெரியாது. அது கேமரால போய் என்ன செய்யும் அப்படிங்கிறேன், அதோட மைக்ரோ சிப்பை டைரக்டா வந்து ஃபிளாஷ் பண்றதுனால அது கேமராவால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பர்பஸ் கண்டி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர ஆக்சுவலாக எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்க்கு தேவையானது DC 5 வோல்டேஜ், ஆனால் நம்மகிட்ட வர 230 வோல்டேஜ். ஸோ இதை வந்து நமக்கு 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுற பர்பஸ் கண்டி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபயர், ஒரு ஃபில்டர் அரேஞ்ச்மெண்ட், இது வந்து ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற பர்பஸ் கண்டி யூஸ் பண்ணிருக்கோம். தென் இதுதான் பிக் மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் இதோட ஹார்ட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். பிக் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம என்ன பர்பஸ் யூஸ் பண்றோம்னா PWM ஜெனரேட் பண்ற பர்பஸ் கண்டி யூஸ் பண்றோம். ஸோ இந்த PWM என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எவ்வளவு வேவ்லென்த் தேவையோ அதை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த PWM இருந்து வர அவுட்புட்டை ஒரு மாஸ்பெட்ல கொடுத்துருக்கோம். இந்த மாஸ்பெட் தான் என்ன செய்யும்னா நமக்கு தேவையான டிரைவர்ஸை டிரைவ் பண்ணி நமக்கு அந்த இன்ஃப்ராரெட்டுக்கு தேவையான சிக்னல்ஸை கொடுக்கும். இன்ஃப்ராரெட் பாத்தீங்கன்னா 4x4 மேட்ரிக்ஸ் காலம்ல வச்சிருக்கேன். இப்போ ப்ரோட்டோடைப் அப்படிங்கறதுனால சின்ன டைப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரியல் டைமா பண்ணையில ஸ்கிரீன் ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணணும். நியர்லி 40% ஆஃப் ஸ்கிரீனை நம்ம கவர் பண்ணா மட்டும்தான் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரியல் டைமா பார்க்கல கேமரால பாத்தீங்கன்னா வெறும் ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும். எந்த விதமான இமேஜஸ் வந்து நம்மளால எடுக்க முடியாது. ஒரு நாள் வந்து பேப்பர்ல படிச்சப்ப என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆகி வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது வந்து எனக்கு அப்போ ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பஸ்ல டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது என்னோட பென்ட்ரைவ் மிஸ் ஆயிடுச்சு. அதில் பென்ட்ரைவ் மேட்டர்ல அதில் இருக்க நம்மளோட முக்கியமான டீட்டெயில்ஸ் வேற யாரு கையிலையும் கிடைச்சிருந்துங்கிற பயம் ரொம்ப இருந்துச்சு. ஸோ அது கடைசியில் அப்படி எதுவும் நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அது அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி ஒரு சிம்பிளான விஷயம், இதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இப்போ அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது வந்து தப்பு தான். ஸோ அதையே யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியாவுக்கு நான் ரெடி பண்ணேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணியிருக்க இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சன்லைட்ல இருக்கிறதுல வந்து 2% தான் மொத்தமே இருக்கு. அதனால எந்த விதமான பாதிப்பும் வந்து நேக்கட் ஐஸ்ல பார்க்கும்போதும் சரி, நம்ம கேமரால பார்க்கும்போது கேமராக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது, ஜஸ்ட் ரெக்கார்ட் ஆகாது, அவ்வளோ. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கதவுகள் மூடினாலும் ஜன்னல்கள் வழிகாட்டும்னு சொல்லுவாங்க. எதையாவது நம்மால சாதிக்க முடியும்னு நம்பிக்கையோட இருக்கிற இவங்கள மாதிரியானவங்களுக்கு அந்த ஜன்னல்கள் கூட தேவையில்லைன்னு தான் தோணுது. இன்னும் சில கண்டுபிடிப்புகளோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.